ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருங்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு நர்சரி கார்டன் விசிட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து குமார கோயில் போகிற குமார கோயில் போகிற வழியில் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இந்த நர்சரி கார்டனில் வந்து நம்ம வந்து வீட்டு தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அவைலபிளாக இருக்குது. க்ரோ பேகு, பாட்டு, இன்டோர் பாட்டு, நார்மல் பாட்டு, அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே நிறைய வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக இந்த நர்சரி கார்டன் வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய தடவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து புதுசாக நிறைய பிளான்ஸ் அவைலபிளாக வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்கக்கூடிய வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து புதுசாக வந்த ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் சூப்பராக வரிசையாக வச்சுருக்காங்க. ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற பிளான்ஸ் வந்து எல்லாம் வந்து இந்த பெரிய க்ரோ பேகு, பாட்டு அந்த மாதிரி சைஸில் தான் இருக்குது. ஸோ வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சின்ன கவரில், க்ரோ பேக்கில் அந்த மாதிரி பிளான்ஸ் எதுவுமே இல்லை இப்போ அவைலபிளாக. அப்புறமா வந்து இங்கே கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான் வரிசையாக இருக்குது. ரோஸ் தான் நிறைய வந்திருக்குது, புதுசாக நிறைய இருக்குது ரோஸ் பிளான்ட்ஸு. எல்லாமே கவர் பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் கவராக தான் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு கலர்ஸில், ஒயிட்டு, ரெட்டு, பிங்கு, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸில், அதில் ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் ஒவ்வொரு நிறைய வெரைட்டிஸில் அப்படியெல்லாம் இருக்குது பிளான்ட்ஸ் எல்லாமே. அதில் வந்து ஒரு தேனி வந்து தேன் குடிச்சிட்ருக்குது. எல்லாமே புதுசாக வந்து இறங்கியிருக்கு. பிளான்ட் பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒவ்வொன்றும். அப்புறம் வந்து தாமரை செடி கூட இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வெள்ளை தாமரை, காஷ்மீர் ரோஸ் வந்து இது பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜெவந்தி செடி அப்பா அவ்வளவு. இது ஒரு பக்கம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பாதியெல்லாம் இன்னொரு சைடில் இருக்குது ஜெவந்தி செடி. நான் போன உடனே ஜெவந்தி செடி எடுத்து பார்க்க தொடங்கிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட இல்லாத பிளான்ட்டு, நமக்கு நல்லா புஷ்ஷியாக பெரிய பிளான்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட தொடங்கிட்டேன். ஜெவந்தி பிளான்ட் வந்து பிளான்ட்டோட சைஸை பொறுத்து தான் ரேட்டு. இப்போ வந்து ரொம்ப சின்ன பிளான்ட்டுன்னா 50, அதுக்கு அடுத்து 60, 70, 80 அந்த மாதிரி 100 அந்த மாதிரி ரேட்டில் வரும். பெரிய பாட்டு சைஸை பொறுத்து, க்ரோ பேக் சைஸை பொறுத்தும், பிளான்ட்டை பொறுத்தும் ரேட்டு வேரி ஆகும். பிளான்ட் வந்து ரொம்ப சின்ன பிளான், நம்ம வந்து 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரேட்டு. அப்புறமா அரளி செடி இருக்குது, ஒயிட் கலரு பூவோடு இருக்குது. அப்புறமா இதெல்லாம் வந்து அந்த பேப்பர் பூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்குது. ஜெவந்தியில் வந்து என்ன கலர்னா சொல்லதுக்கே இல்லை. ஒயிட்டு, எல்லோ, வயலட்டு, பிங்கு, மெரூனு. அப்புறமா இந்த 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 கலர் கலெக்ஷன் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப பெரிய பிளான்ட்டு, புஷ்ஷியாக அழகாக இருந்துச்சு. அப்புறமா இங்கேயும் கொஞ்சம் ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் ரோஸ் பிளான்ட்ஸ் பார்த்தோம், இங்கேயுமே இருக்குது ரோஸஸ் எல்லாம் நிறைய. அப்புறம் ஜெர்பரா கலெக்ஷன்ஸ் பாருங்கள், இது வந்து 250. செம்மையாக இருக்குது, பெரிய பாட்டில் இருக்குது. ஒரு பாட்டில் இப்போ வந்து 2-3 பிளான்ட் அந்த மாதிரி வச்சு பெருசாக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே என்ன சொல்கிறது, புதுசாக அப்படியே வந்திருந்தது, பழைய செடின்னே இல்லை.
ஒவ்வொன்றும் பார்க்கும்போது இதை எடுத்துடலாமா அதை வாங்கிடலாமான்றது. ஜெர்பரா எல்லாம் விட்டுட்டு வர மனசே இல்லை, அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. பட் வந்து எல்லாமே பெரிய பாட்டில் தான் இருந்துச்சு. சின்ன பாட்லேயும் சின்ன க்ரோ பேக்லேயும் வந்து இல்லை. ஸோ அதனால நான் அது எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. சும்மா அழகாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றா. பாருங்கள் எல்லாமே புஷ்ஷியாக இருக்குது, அந்த பிளான்ட் நிறைஞ்சி இருக்குது. அப்புறம் ஜெவந்தி வந்து இங்கேயுமே இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய கலர்ஸு சூப்பராக இருக்குது. ஜெவந்தி பாருங்கள் எப்படி புஷ்ஷியாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏதோ அந்த பூக்கடையில் வந்து பூ வந்து விற்கிறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ செடி, அவ்வளோ பூவு. ஜெர்பரா பாருங்கள் நிறைய அடுக்கடுக்காக இதழ் உள்ள வெரைட்டி கலெக்ஷன். அப்புறம் வந்து கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. கேட்டஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அது இந்த இன்டோர் பாட்லேயே தான் வச்சுருக்காங்க. ஜெர்பராவும் ஜெவந்தி, ரோஸ் பிளான்ட்ஸ் இதெல்லாம் தான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ நிறைய வந்திருக்குது. இப்போ ஒயிட்டுன்னா ஒயிட்லேயே வந்து 2-3 ரகம் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ஜெர்பராவு மேலே அப்படி ஒரு இதாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா அடுத்து பார்க்கலாம். இது ரோஸ் எல்லாமே நியூலி கலெக்ஷன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நியூலி பிளான்ட்ஸு. அங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. மல்பெரி, இங்கேயுமே தாமரை இருக்குது, ரோஸு, தெத்தி. அப்புறமா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து இன்டோர் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் வரிசையாக இருக்குது. அதுவுமே நிறைய இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் ஜெவந்தி செடியெல்லாம் இருக்குது. ஒயிட்டு, வயலட்டு, மெரூனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒயிட் தான் நிறைய இருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸுக்கெல்லாம் உள்ள பாட்டு வந்து அங்கே ஃப்ரண்டில் இன்னும் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இங்கேருந்து பிளான்ட் வாங்கிட்டு இன்டோருக்கு எந்த மாதிரி எந்த சைஸில் வைக்கலான்னு சொல்லிட்டு பாட்டும் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்குது. ஃப்ரண்டில் நிறைய இருக்குது. அப்புறமா இது ஏதோ ஒரு காய் காய்ச்சிருக்குது. அப்புறம் ரம்போட்டான், மங்குஸ்தான், மல்பெரி, மா, பலா, வாழை, அப்புறமா தென்னங்கன்று, செண்பகப்பூச்செடி, சீமன் நெல்லி, நார்மல் நெல்லி, சப்போட்டா, கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியாக ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. வெள்ளை நாவல், பிளாக் நாவல், அப்புறம் வந்து கிளி நாவல் அதுவும் இருக்குது.
இது பலா வெரைட்டி, இந்த பக்கம் மாவு வெரைட்டி வச்சுருக்காங்க. வாட்டர் ஆப்பிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள் எவ்வளோ பூவோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் காய்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. ஒரு வழியாக நம்ம வந்து நர்சரி கார்டன் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தாச்சு. இந்த நர்சரி கார்டன் விசிட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாட்டா பாய் பாய். எப்போ நர்சரி கார்டனை நீங்களும் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பூச்செடி, பழச்செடி, பாட் கலெக்ஷன்ஸ், சீடு இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்ஸாக இருக்குது. டாட்டா பாய்.